ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தியே, மருவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதிசக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்திற்குள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் உன் இல்லத்திற்கு வருவதற்கு மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தீய சக்தி அவரை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, அம்மா, அப்படி என்ன தீய சக்தி என் இல்லத்தில் இருக்கிறது? என் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற அந்த நல்லவர் யார் என்று என் குழந்தை நீ கேட்கிற அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன் அம்மா அதற்கான பதிலை உனக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக என் குழந்தை, நீ சில விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான விஷயமாக மாறிவிட்டது. எதுவுமே தெரியாதது போல என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றாய். உன் இல்லத்திற்குள் தீய சக்தி இருக்கிறது என்று நான் சொல்லாவிட்டால் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. என் குழந்தையே, தீய சக்தி என்பது உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற கெட்ட ஆவியோ கெட்ட விஷயங்களோ கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களினுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் அம்மா தீய சக்தி என்று சொல்கிறேன். வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று வாசலில் நின்று கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனை உன் இல்லத்திற்கு வர ஆசைப்படுபவர்கள் இங்கே வருவதற்கு வெளியில் நிற்கும் பொழுது இவை அனைத்தும் அவர்களை வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஆசைப்பட்டது வேறு யாரும் கிடையாது. அது உன்னுடைய குலதெய்வம்தான். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தையே உள்ளே வர முடியாமல் அங்கே தீய சக்திகள் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறது என்றால் நீ எத்தகைய பெரிய சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். குலதெய்வமானது எப்பொழுதுமே உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும். அவர்கள் இருந்தால்தான் உனக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த அம்மா எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு விஷயம் என்றாலும் முதலில் உனக்காக வந்து நிற்பது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் அவர்களை தாண்டிதான் உன்னை தொட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் நான் கூட அவர்களுக்கு பிறகுதான் வருவேன். அவர்கள் உன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கின்ற தெய்வம். அதனால் அவர்களுக்கு எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால் என் தங்கமே, அவர்களை நீ உள்ளே வரவழைப்பது என்பது உனக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகும். என் தங்கமே, நீ இன்று செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக அவரை உள்ளே வரவழைத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தியை வெளியே விரட்டி அடித்துவிடும். அதற்கான நேரத்தை தான் நீயும் இப்பொழுது எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என் தங்கமே, அதனால் உனக்கு இன்று உன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றுவாய். ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திற்கு உன்னால் அழைத்து நிலைத்திருக்க வைக்க செய்ய முடியும். என் தங்கமே, இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும். உன் அம்மா எப்படி உன்னை பற்றி சிந்திக்கிறேனோ அதே போலதான் அவர்களும் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நீ இனிமேல் இதனை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை பாதுகாக்கத்தான் இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் நீ தினமும் காலையில் எழுந்து கோலம் போட்டு முடித்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு தினமும் வாசலில் சூடத்தை ஏற்றி வைத்துவிடு. நீ அது எரிந்து முடிந்தவுடன் அதை அணைத்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும். என் தங்கமே, அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ உன் குலதெய்வ
குலதெய்வத்தை உள்ளே அழைக்கிறாய் என்று அர்த்தம். அதுபோல கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். என் குழந்தையே, நீ அந்த சூடத்தை வைப்பது குலதெய்வத்தை உள்ளே வரவழைப்பதற்கு சமம் என்பதை நீயே கூடிய விரைவில் புரிந்து கொள்வாய். நீ தினமும் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் உன் குலதெய்வம் நிரந்தரமாக வந்து தங்கிவிடுவார்கள். நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம்தான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள்தான் எத்தனை கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாய் என்பதை அம்மா பார்த்து சகிக்க முடியாமல் தான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ இத்தனை நாளும் இது போன்ற கஷ்டங்களில் இருக்காமல் மிக விரைவாகவே இதிலிருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய். அதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள். அதற்கான செயல்களை தான் நீ செய்ய போகின்றாய் அல்லவா? நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற நிலைவாசலில்தான் உன்னுடைய குலதெய்வங்கள் குடியிருப்பதற்கான ஏற்ற இடமாகும். அதனால் உன் வீட்டு நிலைவாசலை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசல் சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலரால் அலங்கரித்து தீப ஆராதனை நீ காட்ட வேண்டும். வீட்டிற்குள் பூஜை செய்யும் பொழுது உன்னுடைய பூஜை அறையில் செய்கின்ற தீப ஆராதனை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காட்ட வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் உன்னுடைய குலதெய்வம் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் நிரந்தரமாக உன் இல்லத்திற்குள் குடிபுகுந்து விடுவார்கள். யாரும் அதனை அங்கே தடுத்து நிறுத்த முடியாது. அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளும் அங்கிருந்து ஓடி சென்றுவிடும். அவர்கள் உனக்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக உன் இல்லத்தின் வாசலில் நிற்க போகிறார்கள். என் தங்கமே, இது ஒன்று உனக்கு வாழ்க்கையில் போதாதா? நிச்சயமாக உன்னை தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் அவர்கள் இருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் உனக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று, என் குழந்தை, நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய விருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா எல்லோரையுமே நல்லபடியாக அரவணைத்து காத்து கொண்டிருப்பது எத்தனை உண்மையான விஷயம் என்று நீ நம்புகிறாயோ அத்தனை அளவிற்கு உன்னுடைய குலதெய்வத்தை நீ நம்ப வேண்டும். தீராத பிரச்சனைகள், மனக்கவலை என்று வரும் பொழுது, திக்கு தெரியாமல் நிற்கும் பொழுது உன்னை காக்க ஓடோடி வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதை நீ மறக்க கூடாது. குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து அவரை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, சிலருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் இப்படி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப ஆராதனை காட்டும் பொழுது நிச்சயமாக அவர்கள் குலதெய்வம் அதில் வாசம் செய்வார்கள். உன்னை அறியாமலேயே நீ உன் குலதெய்வத்தை வணங்குகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு. என் குழந்தையே, நாளைய விடியலில் இந்த தாயானவள் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அம்மா உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது. என் தங்கமே, நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உதவியினை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புகின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ உன் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழும் பொழுது, என் பிள்ளையே, உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒருவரை கேட்டாய் அல்லவா?
ஆனால் என் குழந்தையே, என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அம்மா ஒரு நாளும் யாரிடத்திலும் உதவி என்று கேட்கின்ற நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடாதே என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? இப்பொழுது உதவியை நீயே இன்னொருவர் மூலமாக தருவதாக சொல்கின்றாயே தாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய உதவியானது இந்த தாயானவள் நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு கொடுக்க போகிறேனே தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து நீ இதனை பெறப்போவது கிடையாது. வேறு யாரும் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன்னுடைய தாய் அல்லவா? என் குழந்தையே, ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கும் பொழுது அதற்காக ஒரு சிறு பிடி கிடைத்து விட்டால் போதும், அந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறி வந்துவிடலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியை உனக்கு செய்யாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? என் பிள்ளையே, நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாம் ஒரே நாளில் மாறுவதற்கு இது ஒன்றும் மாயாஜாலம் வித்தை கிடையாது. இது வாழ்க்கை, அனுபவித்து வாழ வேண்டியது அல்லவா? ஒரே நாளில் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்றால் நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தமே எதுவும் இல்லாமல் போய்விடும். அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் எதையும் தரமாட்டேன் என்று சொன்னதில்லை. என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அம்மா ஒரு நாளும் அதை உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்தது கிடையாது. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து நீ கொண்டிருக்கிறாய் என்பது. என் குழந்தை என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இத்தனை தடங்களை தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவியானது உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற மனிதர்களையும் தூக்கி எறிந்துவிடு. மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள். எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் இல்லாதவர்கள். அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனநிலையை நீ கெடுத்து கொள்ளாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உனக்குள் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு. இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை. எல்லாமே உன் வாழ்க்கைக்கு உனக்கானதாக மாறுவதோடு மட்டும் அல்லாமல் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து பின்வாங்கி விடாதே. நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள், அவள் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து நீ அனுபவ பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏதோ தெய்வத்தை வணங்குகிறோம் என்று வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது போன்ற தெய்வங்களின் வாக்கு ஒன்றும் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு கிடைத்து விடாது. அவர்களின் மனதை அது தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது. நம்பிக்கையோடு ஒரு முறை நீ கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீயே கண்கூடாக காண்பாய். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? தெய்வத்தின் வாயிலிருந்து, தெய்வத்திடம் இருந்து கிடைக்கின்ற உதவி பற்றியும் அது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை பற்றியும் எத்தனை பேருக்கு தெரிந்துவிடப் போகின்றது? என் பிள்ளையே, நீ இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். நிச்சயமாக உன்னால் உணர முடியும். என் தங்கமே, நாளைய விடியலில் நீ சந்திக்க போகின்ற ஒருவர் என்ன அடையாளத்தோடு வருவார் என்று இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற நபரினுடைய அடையாளமானது அவரினுடைய நெற்றியில் நிச்சயமாக விபூதியோ அல்லது குங்குமமோ சந்தனமோ அல்லது இவை மூன்றும் இருக்கும். ஏதோ ஒரு மங்களகரமான பொருட்கள் அவர் நெற்றியில் அமர்ந்திருக்கும். என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஆனது உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு ஆறுதலை கொடுக்கும். நீ நடக்காது என்று நினைக்கின்ற விஷயத்தை அவர் நடத்தி கொடுப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உருவாக்கி தருவார்கள். உனக்கு நல்ல வாக்கு தருவார்கள். என் பிள்ளை, குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த நபர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பிள்ளையே, இவர் மூலமாக நாளை உனக்கு இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல செய்தியை கொண்டு சேர்த்த போகின்றேன். உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இனி எதை நினைத்தும் வருத்தப்படாதே. யாருடைய வார்த்தைகள் உன் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ, யாருடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ, யார் பேசினால் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் மறந்து நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்புவாயோ, யார் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நீ நினைக்கின்றாயோ, அவர்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை மறந்து விடாதே. இது போன்று உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே. அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடாதே. என் பிள்ளையே, நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்ற பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா, என்னால் முடியுமா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது. உன்னால் முடியாது என்றால் அது வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு. இத்தனை நாட்களும் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு விட்டாய். இனிமேலாவது நம் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையோடு நமக்கான வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ முழு மனதோடு நம்பு. எல்லாமே நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவளின் உடைய அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளையே, நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக நீ விட்டு விடாதே. நாளை இரவுக்குள் அவரை நீ சந்திக்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அவரின் முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவம் ஆடும். அது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படும். இந்த அளவிற்கு நாளை உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும். இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து கொண்டிருப்பாய். நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுக்கும் பொழுது இனி உனக்கு எந்த மனக்கவலையும் தேவை கிடையாது. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு பின்பு மறந்து போன ஒரு வேண்டுதலை பற்றிதான் என் தங்கமே நீ மறந்து போய் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் நான் அதை மறக்கவில்லை. உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்ட பிறகு அதை நான் மறக்கவில்லை. ஆனால் என் குழந்தையே, உனக்கு அது நிறைவேறவில்லை என்றவுடன் அந்த வேண்டுதலை பற்றி நீ மறந்து விட்டாய். அது மட்டுமல்லாமல் இந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறாது என்று உறுதியாக நீ நினைத்து விட்டாய். என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய் அல்லவா, அம்மா அப்படி நான் என்ன வேண்டுதல் தான் மறந்து விட்டேன். நான் உன்னிடத்தில் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் அதை ஞாபகம் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அது என் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக மட்டும்தானே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது சரியாக இருந்தாலும் உண்மையாகவே நீ ஆரம்பத்தில் ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்தாய். அம்மா, என் வாழ்க்கைக்கு இது மிகவும் அவசியம், எப்படியாயினும் இதை எனக்கு கொடுத்துவிடு என்று நீ என்னிடத்தில் கேட்டாய். அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்த பிறகு உன்னுடைய
அந்த வேண்டுதலை நீ மறந்து விட்டாய். சரி, பரவாயில்லை, நமக்கு கிடைத்தது போதும், நமக்கு இருப்பதே நன்றாகத்தான் இருக்கிறது, இனிமேல் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ அதனை மறந்து விட்டாய். ஆனால் அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை சந்தித்தாய். ஏகப்பட்ட முன்னேற்றங்களிலும் இருந்து ஏகப்பட்ட துரோகங்களும் வாழ்க்கையில் இருந்தது. வாழ்க்கையில் முன்னேற துரோகிகள் அதிகமாகி விட்டார்கள். எங்கே நீ வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தப்பித்துதான் இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் எப்படியாயினும் சமாளித்து விடலாம் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. ஆனால் என் பிள்ளையே, நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்தாலும் அன்று நீ என்னிடம் வைத்த அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கைக்கு எத்தனை அவசியம் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். இந்த நிலைதான் உன் வாழ்க்கையில் அது அடைவதற்கான சரியான நிலை. அதனால் இப்பொழுது அதனை நீ பெறுவதற்கு முழு தகுதியோடு இருக்கின்றாய். என் தங்கமே, நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சியான விடியலாக மட்டும்தான் இருக்க போகிறது. நாளை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை வாக்கானது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது இப்பொழுது அல்ல, என்றோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உன் கைகளில் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அதனால் என் பிள்ளையே, நீ அதனை நாளை விடியலில் மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிடு. எல்லா நாளிலும் உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படாமல், இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பிவிடு. நான் சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் குழப்பங்கள் இருக்கலாம். அம்மா எதை பற்றி சொல்கிறாள் என்று. ஆனால் நாளைய விடியலில் உன் கைகளில் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் பொழுது என்றோ நாம் நினைத்தது, ஆனால் அது இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவாய். உன்னுடைய ஆசைகளில் இருந்து நிச்சயமாக ஒருபொழுதும் நீ பின்வாங்க வேண்டாம். அதனை மறந்து போகவும் வேண்டாம். தெய்வம் கொடுத்து விடாதா என்று ஒரு நாளும் நீ எண்ண வேண்டாம். தங்கமே, தெய்வ சக்தி எப்பொழுதும் உன்னோடு நிரம்பி இருக்கிறது. தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது. அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் தாழ்வினிலே இருப்போம் என்று நீ நினைத்து விடாதே. மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் என்றோ உனக்கு செய்து கொடுத்த அந்த சத்தியம்தான் இன்று நிறைவேறப் போகிறது. என் தங்கமே, நமக்காக விடியல் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் எறிந்துவிட்டு நம் தாயானவள் நமக்கு நல்ல விடியலை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை மீண்டும் நம் கைகளில் ஒப்படைக்க போகிறாள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உடனடியாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்கலாம். உனக்கு சரி எது தவறு எது என்று உனக்கு வேண்டுமானால் யோசிக்க முடியாத மனநிலை இருக்கலாம். ஆனால் நான் உன் தாய் அல்லவா? எது உன் வாழ்க்கைக்கு சரி, எது உனக்கு வேண்டும், எது உனக்கு வேண்டாம் என்பதை நன்கு பிரித்து அறிந்தவள் நான் அல்லவா? அன்று உன் கைகளில் அது கிடைக்காமல் போனதற்கு காரணம், அது உன்னிடத்தில் அன்று கிடைத்திருந்தால் உனக்கு அது நிரந்தரமாக இருந்திருக்காது. ஆனால் இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம், இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். இன்று நான் இருப்பது உண்மை என்றால் இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நிம்மதியாக இந்த நாளை நீ கடந்து வர வேண்டும். உனக்கானதை மட்டுமே எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை இந்த தாயானவள் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே.
அம்மா எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் திளைப்பவள். என் குழந்தையே, வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உன் தாயானவள் என்னை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்தது கிடையாது. எப்படியாயினும் எனக்கு நல்லதையே கொடுப்பாள் என்றுதானே என்னை வணங்குகிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன். ஒரு சில சோதனைகள் வந்தாலும் அவையெல்லாம் உன்னை பக்குவப்படுத்ததான் வந்தது என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்க்கையில் எல்லாம் சரியாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். இன்று நான் அதனை உனக்கு கொடுப்பதற்கு காரணம், இந்த சூழ்நிலையில் அது உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். எதை நினைத்தும் வருத்தப்படாமல் என் குழந்தையே, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். இன்று நான் இருப்பது உண்மைதான். நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும். இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்ட பிறகாவது நீ நிச்சயமாக நிம்மதியாக இந்த நாளை கடந்து வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும், உன்னுடைய பழைய கால வாழ்க்கையை பற்றி அவர்கள் தேவையில்லாமல் புரட்டினாலும், என் தங்கமே, நீ அதற்கெல்லாம் வருத்தப்படாதே. இன்று இருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வைத்திருக்கின்றதோ அப்படியே இந்த மனநிலையில் நீ இருந்தால் போதும். மனம் நிரம்பி கிடைத்து நீ அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுத்திருப்பதாக நீ உணர்கிறாயோ, அது ஒன்றே உனக்கு போதும். உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் நிலைத்திருக்க செய்கின்றேன். இன்னமும் இதற்கு மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினாயானால் அத்தனையையும் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். யாருடைய எண்ணங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. யார் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய கருத்திற்கு எடுத்து செல்லாதே. அவரவர் பேசுகின்ற வார்த்தைகள் அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நாள் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதுபோல உன் வாழ்க்கையில் இன்னமும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதை நிச்சயமாக நீ கண்கூடாக பார்க்க வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியை நீ உணர வேண்டிய நாளும் வந்துவிட்டது. அதனால் எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டு நீ அப்படியே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. நான் என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகி எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன். இன்று நான் உனக்கு கொடுக்கின்றது சத்திய வாக்கு. என்றும் உனக்கு நான் இதனை தந்து கொண்டே இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.